ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சிக்கன் தந்தூரி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இது ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக வந்த ஒரு டிஷ் தான், அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், இது வரைக்குமே சூப்பராக வந்துச்சு. கர்ட் போடாமலும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. அதில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு மசாலா வந்து நல்லா அதில் சிக்கனில் அப்சர்வ் ஆகுது அண்ட் சாலிட்னஸ் கிடைக்குது, மசாலா வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. பட் வந்து கர்ட் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் மசாலா வந்து கிரேவி மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் பாயில் பண்ண வைக்கிறது குக்கரில், நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஸோ அது வந்து எடுத்து நம்ம போடும்போது, பட் அது வந்து எல்லாமே கவர்ட் ஆகிடுது. இருந்தாலுமே கொஞ்சம் எடுத்து போடும்போது அந்த மசாலாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு இது வந்துடுது. ஆனால் சாப்பிடும்போது என்னவோ 2 மெத்தட்லேயுமே ஒரே டேஸ்ட் தான் இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி தோணுதோ என்னவோன்னு தெரியல. நீங்கள் சரி இந்த பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் என்னென்ன மசாலாஸ் போட்டிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோலேயே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். கர்டு, ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், இது மட்டும்தான். இதில் கொஞ்சம் ஹாஃப் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நான் அது போட்டது வீடியோவில் வந்து வரல. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஹாஃப் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. ஸோ லெமன் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வரும். அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ்டு பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட அப்ளை பண்ணி குக்கரில் வந்து இந்த மாதிரி விசிலும் அந்த லப்பர் எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் லிட்டை, குக்கரோட லிட்டை. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்ச உடனே எடுத்து அதை அப்படியே ஃபயரில் காமிக்க வேண்டியது. இது ஃபுல்லாகவுமே நம்ம செஞ்சு முடிக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் தாங்க ஆகுது. ஆனால் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொரு விஷயம், என்னோடய சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம செய்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்குன்றத மாதிரி. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணி விட்டுறீங்க. என்னோடய சேனலை கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்ட்டான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக என்னால் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட முடியும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக என்னால் போட முடியுதான்னு நான் பார்க்குறேன், பண்ணுவேன். டெய்லி ஒர்க் ப்ளஸ் என்னோடய டெய்லி குக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக வந்த டிஷ்ஷஸுமே நான் உங்களுக்கு போடுறேன். அதில் என்னென்ன மிஸ்டேக் வருது, என்னென்ன மிஸ்டேக் என்னால் முடிஞ்சிச்சு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. பாய்.